Praise the Lord. சபையார் அனைவருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி அறிவிக்கிற சுவாமி. பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை ஆராதிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கட்டளையாக இருக்கிறது. இன்றைக்கு மாயத்தாவே நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே நாங்கள் பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரை ஆராதிக்கவும், துதிக்கவும், கனப்படுத்தவும், மகிமைப்படுத்தவும் உதவி செய்தார்கள். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கூட சுவாமி தனி நபர்களாகவும் குடும்பங்களாகவும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு சுவாமி வேண்டிய உதவிகளை நீர் மட்டும் செய்ததற்காக ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கடந்து வந்த அனுபவங்களுக்காகவும் உடைய வழிநடத்தலுக்காகவும் இம்மட்டுமாய் எங்களுடைய அனுதின தேவைகளை சந்தித்து நீர் பாதுகாத்து பராமரித்து வந்த தயவுக்காகவும் எங்கள் இல்லங்களில் எங்கத்தாமே உடைய பிரசன்னம் இருந்து வழிநடத்தி வருகிறதற்காகவும் தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எங்களோடு இருந்து வழிநடத்தி நிரூபித்து வருகிறதற்காக நன்றி எடுத்து சுவாமி. காலை நேரத்தின் ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் இந்த பிரசன்னத்தினால நீர் எங்களுக்கு வழி நடத்தியுள்ளார். தடைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க இயேசு கிறிஸ்துவின் வழியாக
குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆக நாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்து சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். இரண்டாவது பாவ அறிக்கை. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் இப்போது வேத பாடங்களை வாசிக்கிறோம். முதலாம் வேத பாடமாக ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 10 முடியும். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமீபித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. இப்பொழுது நாம் சுவிசேஷ பாடத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இருக்கிற இடங்களில் உங்களுக்கு முடிந்தால் எழுந்து நின்று இந்த செய்தி பாடத்தை வாசிக்க கேட்போம். சுவிசேஷ வேத பாடமாக 21ஆம் அதிகாரம் 1 14 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபேதேயுவின் குமாரரும் இவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் முன்னே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும்
ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு தரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வழியை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேல் சட்டியை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்கூடிய இருநூறும் உள்ள தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வழியை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீசர்கள் அறியாதிருந்ததினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பாடம் வாசித்து முடித்தது. தேவனுடைய புஸ்தகத்தில் நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் சேர்ந்து தாசரே தரணியே என்பார் இயேசுவுக்கு சொந்தமாகவும் இந்த கீர்த்தனையை பாடுவோம். இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு
ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப எங்களை சந்தித்து ஆசீர்வதிக்கிறவரே, இப்போதும் இன்றைக்கும் எங்கள் வீடுகளில் குடும்பமாகவும் திருவசனங்களை தியானிக்க கொடுத்த உம்முடைய உதவிகளுக்காய் நன்றியை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும் உம்முடைய மெல்லிய சத்தத்தை மட்டும் கேட்டு கீழ்ப்படிய உதவியர்களும் வீழ்த்தெழுந்த அன்பும் கரிசனமாக உள்ள கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடந்த வாரத்தில் கிறிஸ்து சீஷர்களுக்கு தரிசனமாகி சமாதானம் என்பதாக கூறி 2 முறை அவர்களுக்கு தரிசனமாய், முதலாம் நேரத்தில் தோமா அங்கு இல்லை என்பதாகவும் அவன் ஒரு சாட்சியை அடையாளம் வேண்டும் என்பதாக கேட்ட அந்த தேவையை ஆண்டவர் மனதில் கொண்டவராய் 2ஆம் முறை தோமா இருக்கும்போது அங்கே தரிசனமாகி அவிசுவாசமாயிராதே விசுவாசமாயிரு என்பதாகவும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதாகவும் போதித்ததை அந்த நேரத்தில் என் தேவனே என் ஆண்டவரே என்பதாக இந்த தோமா தன்னுடைய விசுவாசத்தை அங்கே அறிக்கை செய்ததையும் குறித்து தான் நாம் தியானித்தோம். இன்றைக்கு 21ஆம் வசனம் அதிகாரம் வாசிக்க கேட்டோம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று யாவரும் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய திருப்பெயரால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக 20ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆக இந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டு நாமும் கூட ஆண்டவரால் நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தப்படுவதற்கு இந்த தியான நேரம் பிரயோஜனமாக இருக்க ஜெபத்தோடு நாம் கலந்து கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய தியான பொருள் கிறிஸ்துவின் விருந்தோம்பல் அல்லது உபசரிப்புக்கு அழைப்பு என்பதாக. இன்விடேஷன் டு கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. கிறிஸ்துவின் உபசரிப்பின் மூலம் அவருடைய குணாதிசயங்களை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்பு, கரிசனை, அவர் தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுதல், அந்த தேவைக்கு ஏற்ப அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதாக காரியங்களை நாம் தியானிக்க முடியும். 3ஆம் தரிசனத்தை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் 2 தரிசனங்களில் சீஷர்கள் அங்கே தேவனுக்கு சரியான எதிர்கால திட்டங்கள் வெளிப்படவில்லை. ஆனால் இங்கே விசுவாசம் இல்லாத தோமாவுக்கு விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார் என்பதாகவும் இந்த 21ஆம் அதிகாரத்தில் உபசரிப்பு அவருடைய அழைப்பு என்பதாக நாம் தியானிக்கும் பொழுது இந்த ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை தொடர்ச்சியாக நாம் தெரிந்து கொள்வோம். வசனம் 1 திபேரியா கடற்கரை என்பதாக வாசிக்கிறோம். திபேரியா, கலிலேயா, கனசரேத்து எல்லாமே ஒன்றுதான். வசனங்கள் 3 முதல் 5 வரை மீன் பிடிக்கும் தொழிலில் இருந்து மனிதரை பிடிக்கும் உயர்வான தொழிலுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட பேதுரு, இதை குறித்து மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 20 வரை நாம் வாசிக்க முடியும். இப்பேற்பட்ட அழைப்பிலிருந்து மீண்டும் பழைய தொழிலுக்கு சென்றார் இந்த சீசன் பேதுரு. கர்த்தரின் அழைப்பிலிருந்து பின்வாங்குதல் அது நிச்சயமாய் கடவுள் பார்வையில் சரி அல்ல. பேதுரு அப்படியாய் சென்றதால் மற்ற சீடர்களும், அதாவது மீன் பிடிக்க போகிறேன் என்பதாக சொல்லும்போது தாங்களும் அவரோடு வருகிறோம் என்பதாக சென்றனர். அப்படியே சென்ற பொழுது இங்கே என் தேவனே என் ஆண்டவரே என்பதாக அறிக்கை செய்த தோமா கூட அங்கே அவர்களோடு சென்றார் என்பதை கூட வாசிக்கிறோம். சீஷர்கள் கிறிஸ்து அழைத்த போது உடனடியாக அவர்கள் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு அவர் பேரில் பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த சிலுவை சம்பவம் அவர்கள் நம்பிக்கையை
இழக்க பண்ணிற்று. கிறிஸ்து மறைந்ததும் அவர் மரித்ததும் அவர்களை அதிகமாய் பாதித்தது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மீண்டும் மூன்றாவது முறையாய் தரிசனம் அருளியது இழந்த நம்பிக்கையை புதுப்பித்ததை காட்டுகிறது இங்கே என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். முதல் 2 தரிசனங்கள் முக்கியமாக இருந்தாலும் மூன்றாவது தரிசனம் ஆழமான உறவையும் சத்தியத்தையும் மிக முக்கியமானதாக வெளிப்படுத்துகிறது. பேதுருவை பின்பற்றி பழைய தொழில், அதாவது மீன் பிடித்தலுக்காக சென்ற சீடர்கள் யாவருமே கிறிஸ்து தரிசனமாவார் அவர்களுக்கு மீண்டுமாக என்பதாய் நிச்சயமாய் அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள். வசனம் 4, இயேசு கரையிலே நின்றார், ஆனால் அந்த சீஷர்கள் அதை அறியவில்லை என்பதாக வாசிக்கிறோம். இங்கே ஒரு முக்கியமான காரியம் சுவாமி அவர் செயல்படும் பொழுது என்ன, நம்முடைய தேவை எதுவோ அதன் மூலமாகவே நம்முடன் அவர் தானே அந்த முயற்சிகளை எடுத்து நம்மோடு உறவாடி நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். அதாவது he will take the initiative according to our need and he will bless us and he will guide us. இயேசு சீஷர் பனித்துறைக்கே சென்று சம்பாஷிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் கடற்கரைக்கு அங்கே மீன் பிடிக்க சென்று விட்டார்கள், பழைய தொழிலுக்கே. ஆனால் ஏசாமி அதே இடத்திற்கு அவர்களை போய் சந்தித்து அவர்களோடு சம்பாஷித்து அந்த விசுவாசத்திற்கு வழி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். உதவிக்கரங்களை நீட்டி ஆண்டவர் உதவி செய்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இங்கே நம்முடைய தேவைக்கு ஏற்ப என்பதாகவும் அல்லது அவருடைய வார்த்தைகளை சற்று நாம் கவனிப்போம் என்றால், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரரோடு அவர் சம்பாஷிக்கும் போது தாகத்துக்கு அவர் தண்ணீர் கேட்கிறார். ஆனால் அவர் தண்ணீரை குடிக்கவில்லை. அந்த ஜீவ தண்ணீராகிய அவரை அந்த ஸ்திரியோடு வெளிப்படுத்தி அங்கே அவள் அந்த விசுவாசத்திற்குள்ளாய் இயேசு கிறிஸ்துவை ஜீவ தண்ணீராக விசுவாசிக்க, மேசியாவாக விசுவாசிக்க, பிறருக்குமாய் போய் தன்னுடைய விசுவாசத்தை தெரிவிக்க பயன்படுத்தினார். அதே போல தான் இங்கே கூட 5ஆம் வசனத்தில், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்றார். அவர்களுடைய அந்த நேரத்தின் தேவை ஆண்டவர் முன் அறிந்திருக்கிறார். அவர்கள் ரா முழுவதும் அங்கே வலையை போட்டு கூட அவர்கள் ஒரு மீனையும் பிடிக்கவில்லை. அவருடைய பின்னணியை பார்க்கும்போது நிச்சயமாக அவர்கள் பழைய தொழிலை பார்க்கும்போது அவர்கள் மீனவர்கள் தான். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் நிற்கிறார்கள். ராத்திரி முழுவதும் முயற்சித்தும் ஒன்றும் பிடிக்கவில்லை என்றுதான சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்டபோது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உண்மைகளை எடுத்து போதிக்கிறவராய் காணப்படுகிறார். கடவுளின் அழைப்பை மாற்றி நம்முடைய இஷ்டத்தை செய்யும்பொழுது ஆசீர்வாதம் இழக்கப்பட்டு இல்லாமை, இயலாமை எல்லாமே நம்மை தாக்குகிறதாய் காணப்படும். ஆனாலும் கரிசனை கொண்ட ஆண்டவர் அவரின் சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் உட்பட்டு நாம் நன்மையை பெற்றிட அவர் விரும்பி செயல்படுகிறவராய் தான் காணப்படுகிறார். இதை தான் நாம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்போது அகப்படும். நிச்சயமாக இந்த சீஷர் இப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையின்படி அப்படியே கீழ்ப்படித நிமித்தம் திரளான மீன்கள் அகப்பட்டது என்பதாக வாசிக்கிறோம். ஒருவேளை எந்த சூழ்நிலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்களுக்கு உபசரிக்க அழைப்பு என்பதாய் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அது ஒமேகா பாயிண்ட் ஆஃப் லைஃப், என்ன கடைசியில் உதவியற்ற நம்பிக்கையற்ற அந்த ஒரு சூழ்நிலையில கிறிஸ்து இடைப்பட்டு உபசரிக்கிற ஒரு சூழ்நிலை. வசனம் 7ஆம் வசனத்தில்
யோவான் சீஷன் அவர் இயேசுவுக்கு அன்பார்ந்தவர். அவர் அங்கே அந்த விடியற் காலத்து வெளிச்சத்தில் கூட அவர் கர்த்தர் என்று அறிந்து கொண்டு அவர் கர்த்தர் என்பதை மற்ற சீஷர்களுக்கும் அறிவிக்கிறார். காரணம், இப்பேற்பட்ட சம்பவம் ஏற்கனவே லூக்கா சுவிசேஷம் 5 அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை அங்கே சொல்லப்படுகிறதை எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. இதற்கு முன் இதை போன்ற செயலை லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறதுனால அவர் இதை குறிப்பிடுகிறார். இந்த 3ஆம் தரிசனம் மிகவும் முக்கியமானது என்பதாய் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் உபசரிப்பில் கவனிக்க வேண்டியவைகள் தான் என்னென்ன காரியங்கள். ஒருவேளை முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், காணாமல் பார்க்க முடியாத கிறிஸ்துவை அல்ல, பார்க்க முடிகிற கிறிஸ்து இவர், த விசிபிள் காட், விசிபிள் கிரைஸ்ட். எப்போது இக்கட்டான சூழ்நிலையில் அவர் தென்பட்டார். கீழ்ப்படிதலின் நிமித்தமும் அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்ததின் நிமித்தமும் அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டன, தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஏற்ற வேளையில் ஏற்ற தேவையை ஆண்டவர் அங்கே சந்தித்தார். ஆக இந்த உபசரிப்பில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு புதிய ஆரம்பம் அங்கே இந்த சீஷர்கள் மத்தியில். அது மட்டுமல்ல, தேவனை அறியாதிருந்த அவர்கள் இங்கே அறிந்து கொண்டார்கள். விசுவாசம் புதுப்பிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, இக்கட்டுகள் மாறுகிறது, புதிய அனுபவங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது என்பதை சொல்லும்போது நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய வாய்ப்புகள், அவர்களுடைய தேவைகள் எப்படியெல்லாம் சந்திக்கப்படும் என்பதை கூட நிரூபிக்கிறார். இந்த கிறிஸ்துவின் உபசரிப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இவைகள். மிக சிறந்ததாக, மிகவும் முக்கியமானதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, ஒருவருமே புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை, முடியாது, நம்பிக்கையே இல்லை என்பதால் சொல்லிவிடுகிற வேலையில் கூட கிறிஸ்து புரிந்து கொண்டு செயல்படுகிறார். ஆக ஒரு புதிய நம்பிக்கையை இயேசு சுவாமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கும் போது கொடுத்து, எல்லாம் முடிந்து போய் விடவில்லை, இன்னும் தருணம் உண்டு, ஸ்டில் தெர் இஸ் ஹோப் என்பதாக சொல்லி ஊக்குவிக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்து வெறுமையை மாற்றி முழுமைப்படுத்த அவரால் முடியும். ஏனென்றால் அவர் நம்பிக்கையின் தேவன். அவர் நமக்கு முழுமையான வாழ்க்கையை கொடுக்க வந்தவர். அவரால் முழுமைப்படுத்த முடியும் என்பதால் இந்த ஆண்டவருடைய செயல்பாடு நமக்கு நிரூபிக்கிறது. இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிற, கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், அதாவது பிறருடைய வேதனையை புரிந்து கொள்வது அது ஒரு கலை. இட்ஸ் அன் ஆர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பெயின் ஆஃப் அதர்ஸ் இஸ் அன் ஆர்ட் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இங்கே இயேசு கிறிஸ்து இப்படியாக சீஷருடைய தேவைகளை புரிந்து கொண்டு ஏற்ற வேளையில் அந்த தேவையை சந்தித்து அவர்களை உபசரிப்பதின் மூலமாய் அங்கே பெரிய ஒரு காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபசரிப்பை புரிந்து கொள்ளாத திருச்சபை சபையாக இருக்க முடியாது என்பதாய் கூட நாம் மறந்துவிட வேண்டாம் அன்பர்களே. ஒரு உதாரணத்தின் வழியாய் கூட நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களில் மறுபடியும் உலகத்தை பெரு வெள்ளத்தால் அழிக்கப் போவதில்லை என்ற தேவ வாக்குத்தத்தத்திற்கு வானவில் அடையாளம். இது நாம் அனைவரும் அறிந்த உண்மை வேதத்தில் வசனத்திலிருந்து. என்றாலும்
1997ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அமெரிக்காவில் வடக்கு டக்கோட்டா மாநிலத்திலே கிராண்ட் பார்க்ஸ் என்ற அந்த இடத்தை சேர்ந்த மக்களுக்கு இது எந்த விதத்திலும் ஆறுதலை தரவில்லை. காரணம், 8 பனி புயல்கள், வசந்த கால மழை, உறைபனி, விரைவாக உருகுதல், இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தினாலே தங்கள் சௌகரியமான வசதியான வீடுகளையும் பள்ளிகளையும் கடைகளையும் இன்னும் ஆலயங்களையும் கூட விட்டு செல்ல வேண்டிய இருந்தது. சர்வதேச தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பாளர், அவருடைய பெயர் ஆல் ஒல்சன் என்பவர், உடனடியாக அவருடைய முயற்சி 8 லாரி வாழ்க்கைக்கு ஆதாரமான பொருட்களும் அதனோடு கூட நற்செய்தி துண்டு பிரதிகளும், அதாவது நாம் சொல்லுகிறோம் ட்ராக்ஸ், அதையும் அனுப்பும்படி ஏற்பாடு செய்தார். அந்த பகுதியை சேர்ந்த சபைகளும் கூட இவைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. இந்த உதவி ஒருவரின் உள்ளத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. காரணம், அவர் தனது வீட்டுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கிற சபையின் மீது அவர் அதிக விரோதம் கொண்டிருந்தார். அந்த ஆலயம் கட்டப்படும் போது கூட அவர் அதை தடுக்க கூட முயற்சி எடுத்தவர் தான். ஆனால் தேவையில் இருந்த மக்களுக்கு அந்த சபை எவ்வாறு உதவியது என்பதை கண்டபோது அவர் கண்ணீரோடு இப்படியாய் கூறினார், இப்போது நான் சபையை அதன் சுவர்களுக்கு வெளியே காண்கிறேன் என்பதாக அழுகையோடு சொன்னார். தங்கள் சபைகளின் சுவர்களுக்கு நடுவே இருப்பதில் கிறிஸ்தவர்கள் திருப்தி பட்டுவிடக்கூடாது. நமக்கு ஐக்கியம், ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவது, ஆண்டவருக்குள்ளாய் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது எல்லாம் தேவைதான், நமக்கு அவசியம்தான். ஆனாலும் நாம் அவர்களுக்கு வெளியே அனைத்து மக்களுக்கும், அதாவது வார்த்தை செயலின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவதும் அவசியமாக உள்ளது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையில கூட உலகம் அனைத்திலும், அதில் குறிப்பாக ஒருவேளை நம்முடைய தேசத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சூழ்நிலையிலும் கண்கூடாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நிச்சயமாய் வேதனையில் வாடும் உலகத்துக்கும் கரிசனை கொண்ட சபைகள் தேவைப்படுகின்றன. கலாத்தியர் 6:10 பிரகாரமாய். ஆக ஆண்டவருடைய உபசரிப்புக்கு அழைப்பு என்பதால் இந்த சீஷர்களோடு அவர் செயல்பட்ட இந்த காரியங்களில் இன்னொரு காரியத்தை கூட நாம் கவனிக்க வேண்டியவர்கள். அதாவது யோவான் அங்கே அவர் கர்த்தர் என்பதாக சொன்ன பொழுது உடனடியாக அங்கே பேதுரு என்ன செய்தார் என்பதை பார்க்கும்போது அந்த தன்னுடைய நிர்வாணம் என்பதாய் உணர்ந்து கடவுள் என்பதாய் சொல்லிவிட்ட பிறகு உடனடியாக தன்னை தானே ஆராய்ந்து தன்னுடைய குறைவை சரி செய்து கொள்கிற ஒரு சூழ்நிலை. நிர்வாணம், நேக்கட்னஸ் என்பதாக சொல்லும்போது ஆதியாகமம் 3:10 பிரகாரமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நாம் மறைந்து கொள்வது என்பதாக தான் அர்த்தம். அப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கூட ஆண்டவர் இங்கே மாற்றி போட்டார். ஆக அவர் தரிசனம் இது சீஷர்களை தங்களுடைய பழைய எண்ணங்களையும் அவிசுவாசத்தையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் மனம் திரும்புகிறதான ஒரு சூழ்நிலையை கூட இங்கே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படியான ஆண்டவர் கிறிஸ்துவுடைய உபசரிப்பில் நாம் இன்னொரு சாதாரணமான அன்றாட வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதரையும் ஆண்டவர் மனிதனாக மதிப்பதை மறந்துவிடக்கூடாது. அக்னாலஜிங் தி டிக்னிட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங். மத்தேயு 14:14
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கரிசனையை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் எல்லோரும் கூட ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஆண்டுடைய கிருபையினாலே வெவ்வேறு நபருக்கு வெவ்வேறு பொறுப்புகள் தாளந்துகள் உண்டு. சிலர் நீங்கள் ஆசிரியர்களாக, சிலர் நர்சஸாக, மெடிக்கல் ஸ்டாஃப் என்பதாகவும், சிலர் ஊழியக்காரராகவும் இப்பேற்பட்ட பொறுப்புகளை எடுத்திருக்கலாம். நாம் ஒருவேளை கவுன்சிலர்ஸ் ஆலோசனை கொடுக்கிறவர்களாகவும், அது மட்டுமல்ல ஒரு தாயார் என்ற ஸ்தானத்திலும் அல்லது மனைவி கணவன் என்ற பொறுப்பிலும் கூட நாம் வாழும்பொழுது நம்முடைய அனைத்து பொறுப்புகளில் அநேக கஷ்டங்கள் இருக்கலாம். பிறரோடு அவர்களை நாம் பகிர்ந்து கொள்ளக்கூட முடியாத தேவைகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1 பேதுரு 5:7 சொல்லுகிறவங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்ம மீது கரிசனை கொண்டவராக இருக்கிறார். ஆக நாம் ஒன்றுக்கு அஞ்சாமல் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? 9ஆம் வசனத்தில் இந்த விசேஷித்த இரவுக்கு பிறகு அவர் அவர்களை அழைத்து என்ன சொன்னார்? கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவர்கள் மீன்களை எடுத்து வருவதற்கு முன்பாகவே இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமாய் காலை உணவை ஆயத்தப்படுத்தி விட்டார். பிரேக்ஃபாஸ்ட், அதாவது இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்பதாக கேட்டபோது 153 பெரிய மீன்களை கூட அங்கே கொண்டு வந்தார்கள் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்பாகவே என்ன செய்தார்? அங்கே கரி நெருப்பு என்பதாக சொல்லும் பொழுது மிக முக்கியமான ஒரு பதம் அது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சுவாமி எதை செய்தாலும் அதில் ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்துவார். என்ன? சார்கோல், பயர் என்பதால், அதாவது அவை ஒன்றாக இருக்கும்போது நிச்சயமாக அது தீ அணையாமல் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது இங்கே சொல்லுகிறோம்மா அந்த வார்த்தை கரி நெருப்பு என்பதாக சொல்லுகிறோம். கோல் அது ஒன்றை எடுத்து விட்டால் கூட எல்லாம் அணைந்துவிடும் என்பதாக கூட நாம் தெரிந்து நாம் அறிந்த உண்மைதான். அது மட்டுமல்ல, நாம் ஒன்றுபட்டு இருக்கும்போது நாம் வெற்றி பெறுவோம். நாம் ஒருவேளை பிரிந்திருக்கிறோம் என்றால் விழுந்து விடுவோம். யுனைடெட் we stand, united we succeed, divided we fall. 12ஆம் வசனத்தில் இங்கே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இந்த ஒருவேளை மீனையும் அப்பத்தையும் அவர்களுக்கு இப்படியாய் ஆயத்தப்படுத்தி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினாலே அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அங்கே 4ஆம் வசனத்தில் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்பதாக வாஸ்தவம். ஆனால் இங்கே அவர்கள் சீஷர்கள் அவரை அறிந்து கொண்டார்கள். ஆக அவரை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்பேற்பட்ட முயற்சிகளை எடுத்து போதித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதித்தார். பெரிய மீன்களால் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் கூட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, இப்பேற்பட்ட தெய்வம் அவர்களோடு இருக்கும்போது நிச்சயமாய் அவர்களுக்கு எதிர்காலம் உண்டு. தேவைகளை சந்திக்கிறவர், ஊழியத்தில் ஈடுபட்டு இன்றைக்கு ஆண்டுடைய சித்தத்திற்கு அவர்கள் மாறாக போய்விடாதபடிக்கு அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படித்து, அதாவது மனிதர்களை பிடிக்க உங்களை அழைக்கிறேன் அனுப்புவேன் என்பதாக சொன்ன ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு சூழ்நிலையாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். அதனோடு கூட நிச்சயமாய் ஆண்டவர் செய்த செயலை மறந்துவிட வேண்டாம். அங்கே அவர்களுக்கு சமைத்த மீனை அங்கே கொடுக்கப்படுகிறது. இத்தனை ஒருவேளை அவர்கள் பசியாக இருந்த சூழ்நிலையில் மீன் கிடைக்கவில்லையே என்பதால் வருத்தம் கூட பட்டிருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த இந்த காரியங்களை பார்க்கும்போது அதில் அன்பு, அதில் மன்னிப்பு, அதில் புதுப்பிக்கப்பட்ட உறவு இப்படியாய் சேர்ந்து காணப்படுகிறதை மறந்துவிட வேண்டாம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
யோவான் சுவிசேஷம் 17:11 சொல்லுகிற வண்ணமாக அவருடைய மன்றாட்டு இது. அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். They all should be one. கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்று சேர்ந்து செயல்படும் பொழுது உழைப்பை அங்கே பிரித்து கொடுத்து விட்டு, ஆனால் பலன் என்று சொல்லும் பொழுது அவைகள் அதிகரிக்கிறதை நாம் பார்க்கலாம். Christians work together, they divide the effort and multiply the effect. சீஷர் தேவைகளை தாம் சந்திக்க போவதால் மீண்டும் அவர்கள் மீன் பிடிக்க செல்லாமல் ஊழியத்திற்கு செல்லலாம் என்பதை இதனால் தெளிவுபடுத்தினார் என்று கருதலாம். ஆக அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்பதால் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு பெரிய தரிசனத்தை அவர்களுக்கு கொடுத்து படிப்படியாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தினார். ஊழியத்தில் அல்லது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஆண்டவர் முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கும்போது இன்றைக்கும் சபை மக்களாகிய நமக்கும் குடும்பங்களுக்கும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கூட இப்படியெல்லாம் நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான அதாவது உபசரிப்பு கரிசனை பிறருக்கு எப்படியாய் காட்ட போகிறோம், சபையின் சாட்சி எப்படியா இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி இன்னும் சாட்சிகளாய் நிறுத்த கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டிருப்போம். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய கிருபை இரக்கம் நம்மோடு கூட இருந்து கொண்டு காத்ததற்காக தொடர்ந்து அவர்களுக்கு நன்றிகளுக்காக வாழ்வோம். சபை ஊழியர்களுக்காக எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக கூட எப்போது இருக்கிற சூழலில் சபைக்குள்ளாக இருக்கிற குடும்பங்களுக்கு மட்டுமல்ல, வெளியே கூட நம்முடைய வெற்றியும் சபை கூட சாட்சியாக உபசரிக்க கூட நாம் முயற்சிப்போம். அந்த நாமே முயற்சிகளிலே மூடிக்கொண்டிருந்து ஆசீர்வதிப்பதாக. ஜெபம் செய்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் எங்கள் ஜபத்தை கேட்டருளும் கர்த்தாவே என்பதாக மறு உத்தரவு. எங்கள் ஜபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களையும் செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருளின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்குமுள்ள திருச்சபைக்கு தேவரே உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்யும். எங்கள் ஜபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகர அனுக்கிரகம் செய்யவும், சகல தேசத்தாரையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியிருக்க வேண்டும் என்றும் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்றெல்லா மனிதரும் தேவ பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வகிப்பவர்களையும் சிறப்பாக இந்திய குடியரசின் ஜனாதிபதியைக்காகவும் எங்களை ஆளுகிறவர்கள் அனைவருக்காகவும் உமது பரிசுத்தமும் சமாதானமான மனத்தால் நடத்தியல்லவும் இந்த எங்களுடைய கர்நாடகாவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவர்களும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களும் குருக்களும் டீக்கன்களும் சிறப்பாக தர்மராஜ் வசனம் என்னும் நம்முடைய பிரதம பேராயரும் பிரசன்னகுமார் சாமியல் என்னும் நமது பேராயரும் எங்கள் நடக்கினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது வசனத்தை பிரஸ்தாபப்படுத்தவும் அவர்களை வழிநடத்த இன்னும் அனைத்து சபைகளையும் சபை போதகர்களையும் ஊழியர்களையும் கூட ஆசீர்வதிக்கவும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருக்குள்ளும் உமது சுவிசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்யாலயங்களையும் வைத்திய சாலைகளையும் உமது ஆவியானவரால் பிரகாசிப்பித்திட நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தற்போதுள்ள சூழ்நிலையில இவர்கள் எல்லாவற்றையும் எல்லா தேவைகளையும் பிள்ளைகளின் கல்வி தேவைகள் வேலை செய்கிறவர்கள் எல்லாருடைய தேவைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தில் நின்றும் வறுமை நின்றும் காக்கப்பட்டு தொடர்ந்து உம்மால் போஷிக்கப்பட்டு உங்களுடைய கிருபையினாலே வழிநடத்தப்பட்டு எல்லா சூழ்நிலையும் உண்மையை நம்பியிருக்கோம். உங்களுக்கு உதவி செய்தல்ல மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டோம் கர்த்தாவே. உடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இங்கே சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் இருந்து இப்பொழுதும் ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகளோடும் எங்கள் அனைவரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு எங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்ய எங்கள் அனைவரையும் உமது பரம கிருபைகளாய் வழிநடத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவர்களுக்காக இல்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி விசேஷமாய் உலகம் அனைத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதான கொரோனா வைரஸ் என்பதான இந்த வியாதி கட்டால் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் இந்த குடும்பங்களையும் இதற்காக விசேஷமாக இந்த குணமளிக்க ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறதான ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாஃப் அவர்களையும் நீர் ஒரு பொருட்படுத்திக் கொண்டு வழிநடத்தியிருந்தோம். உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாரையும் கூட நீர் உங்களுடைய தயவு உங்களுடைய இறக்கத்தினாலே நோக்கியல்ல தேவனைய அனைத்து தேவையை சிந்திக்க அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை தர ஆதரிக்க சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்டதும் கர்த்தாவே உம்மிடத்தில் விசுவாசமும் பயம் பக்தி உள்ளவர்களால் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காக நாங்கள் உங்களை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராட்சியத்தை பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதும் கர்த்தாவே நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுகிறாங்க. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடப்படுவர். ஆமென். முடிவு பாடலாக அனைவரும் சேர்ந்து தந்தாடி திருப்போமே திரு சபையாரே அவை பாடி 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 முடிப்போம். சபையாரை